ஆப்பிரிக்காவின் தென்மேற்கு கடற்கரையில் கடலும் பாலைவனமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் ஒரு உலகம் இருக்கிறது. ஒருபுறம் முடிவில்லாத அட்லாண்டிக் பெருங்கடல், மறுபுறம் உலகின் மிக பழமையான பாலைவனங்களில் ஒன்றான நமீப். இந்த இரண்டிற்கும் இடையில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியே ஸ்கெலிட்டன் கோஸ்ட். முதல் பார்வையில் இது உயிரற்றதாக தோன்றினாலும் பூமியின் மிகவும் வித்தியாசமான இயற்கை அமைப்புகளில் ஒன்றாகவும் இது விளங்குகிறது. ஸ்கெலிட்டன் கோஸ்ட் நமீபியாவின் வடமேற்கு அட்லாண்டிக் கடற்கரையிலே சுமார் 500 கிலோமீட்டருக்கும் அதிகமாக பரவியுள்ளது. தெற்கில் ஒகாப் ஆற்றுப்பகுதியில் இருந்து வடக்கில் அங்கோலா எல்லை வரை நீளும் இந்த கடற்கரை பெரும்பாலும் ஸ்கெலிட்டன் கோஸ்ட் நேஷனல் பார்க் என்ற பாதுகாக்கப்பட்ட இயற்கை பகுதிகளுக்குள் அடங்குகிறது. மக்கள் தொகை மிகவும் குறைவாக இருப்பதால் இங்கிருக்கக்கூடிய இயற்கை பெரும்பாலும் மனித தலையீடின்றி இயங்கி வருகிறது. இந்த பகுதியின் உருவாக்கத்தில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது பெங்குவேலா குளிர்கடல் நீரோட்டம். அண்டார்டிகாவில் இருந்து வடக்கு நோக்கி பாயும் இந்த குளிர்ந்த நீர் கடலின் ஆழத்திலிருந்து ஊட்டச்சத்துக்களை மேலே கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் நமீப் பாலைவனத்தின் வெப்பமான காற்று இந்த குளிர்ந்த நீரை சந்திக்கும் போது உலகின் மிகவும் அடர்த்தியான கடலோர பனிமூட்டங்களில் ஒன்றும் உருவாகிறது. இந்த பனிமூட்டம் ஆண்டின் பெரும்பாலான நாட்களில் கடற்கரையை மூடி நிற்கும். சில நேரங்களில் சில 100 மீட்டர் தூரத்தை கூட பார்க்க முடியாத நிலையும் ஏற்படும். மழை மிக குறைவாக பெய்யும் இந்த பகுதியில் பனிமூட்டமே ஈரப்பதத்தின் முக்கிய ஆதாரமாகவும் இருக்கிறது. கடலும் பாலைவனமும் இணைந்து உருவாக்கும் இந்த அரிய காலநிலை உலகில் மிகச்சில இடங்களில் மட்டுமே காணப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக இந்த பனிமூட்டம் கடல் பயணிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. பார்வை திறன் திடீரென குறைவது, பலத்த அலைகள், ஆழமற்ற மணற்பரப்புகள் மற்றும் எதிர்பாராத நீரோட்டங்கள் காரணமாக ஏராளமான கப்பல்கள் கரையை அடையும் முன்பே விபத்துக்குள்ளாகி இருக்கின்றன. கரையை அடைந்தவர்களுக்கு கூட உயிர் பிழைப்பது மிகவும் கடினமாக இருந்தது. ஒருபுறம் கடல், மறுபுறம் முடிவில்லாத பாலைவனம். ஆக தப்பிச் செல்ல வழியே கிடையாது. இன்றும் பல கப்பல் சிதிலங்கள் இந்த கடற்கரையில் காணப்படுகின்றன. சில கப்பல்கள் மணலில் பாதியாக புதைந்து நிற்கின்றன. சிலவற்றிலோ இரும்பு கட்டமைப்புகள் மட்டுமே மீதம் இருக்கின்றன. கடல் அலை, உப்பு மற்றும் காற்று அவற்றை மெதுவாக அரித்து கொண்டே இருக்கின்றன. ஸ்கெலிட்டன் கோஸ்ட் என்ற பெயருக்கு மேலும் மர்மத்தையும் சேர்க்கிறது. கடற்கரையிலே இருந்து உள்நாட்டுக்குள் சென்றவுடன் நமீப் பாலைவனத்தின் பிரம்மாண்டமான மணற்குன்றுகள் தொடங்குகின்றன. சில மணற்குன்றுகள் 300 மீட்டருக்கும் அதிகமான உயரம் கொண்டவை. பல லட்சம் ஆண்டுகளாக வீசும் காற்று இந்த மணலை இடமாற்றம் செய்து தொடர்ந்து புதிய வடிவங்களையும் உருவாக்குகிறது. அதனால் இந்த நிலப்பரப்பு எப்போதும் மெதுவாக மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு உயிருள்ள புவியியல் அமைப்பாகவும் கருதப்படுகிறது. இந்த பகுதியில் உகாப், ஹோனிப், ஹோரிசிப் மற்றும் ஹொனேனே போன்ற ஆறுகள் காணப்படுகின்றன. இவற்றில் பெரும்பாலானவை ஆண்டின் பெரும்பகுதியில் வறண்ட ஆற்றுப்படுகைகளாகவே இருக்கும். ஆனால் அரிதாக பெய்யும் மழைக்கு பிறகு திடீரென நீர் ஓடி மணற்பரப்பை மாற்றி புதிய பள்ளங்களையும் தற்காலிக நீர்நிலைகளையும் உருவாக்குகிறது. இந்த வறண்ட ஆறுகள்தான் பாலைவனத்தின் உட்பகுதிகளுக்கும் கடற்கரைக்கும் இடையே இயற்கையான இணைப்பாகவும் செயல்படுகின்றன. ஆக கடல், குளிர் நீரோட்டம், அடர்ந்த பனிமூட்டம், நகரும் மணற்குன்றுகள், வறண்ட ஆற்றுப்படுகைகள் மற்றும் நூற்றாண்டுகளாக நிற்கும் கப்பல் சிதிலங்கள் ஆகிய அனைத்தும் இணைந்து ஸ்கெலிட்டன் கோஸ்டை பூமியில் வேறு எங்கும் இல்லாத தனித்துவமான இயற்கை உலகமாகவே மாற்றியிருக்கிறது. ஆக பாலைவனமாக இருந்தாலும் ஸ்கெலிட்டன் கோஸ்டில் உயிர்கள் இல்லை என்பது தவறான எண்ணம். கடலில் இருந்து தினமும் வரும் பனிமூட்டமே இங்கிருக்கக்கூடிய வாழ்க்கையின் அடித்தளம். மழையில்லாத நாட்களிலும் அந்த ஈரப்பதத்தை பயன்படுத்தி சில தாவரங்கள் உயிர் வாழுகின்றன. பாசிகள், லைக்கன்கள், உப்புத்தன்மையை தாங்கும் புதர்கள் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய நமீப் பாலைவனத்தில் வளரும் உலக புகழ்பெற்ற வெல்விட்சியா போன்ற தாவரங்கள் இந்த கடினமான சூழலுக்கும் தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்கிறார்கள். இந்த தாவரங்களை நம்பியே பல சிறிய பூச்சிகள் வாழ்கின்றன. குறிப்பாக
ஃபாக் பேஸ்கிங் பீட்டில் எனப்படும் வண்டு அதிகாலையில் வரும் பனிமூட்ட துளிகளை தனது முதுகில் சேகரித்து வாய்க்குள் வலிய செய்து குடிக்கிறது. உலகில் காற்றிலிருந்து தண்ணீரை பெறும் மிக சிறந்த தகவமைப்புகளில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. சில எறும்புகள் மற்றும் பூச்சிகளும் இரவு நேர ஈரப்பதத்தை பயன்படுத்தி உயிர் வாழ்கிறார்கள். மணற்குன்றுகளுக்கு நடுவே பல வகையான ஊர்வனவும் வாழ்கின்றன. கெக்கோக்கள், ஸ்கிங்குகள், விஷப்பாம்புகள் மற்றும் தேள்கள் அதிகமாக காணப்படுகின்றன. சில பல்லிகள் வெப்பமான மணலில் நீண்ட நேரம் நிற்காமல் மாறி மாறி கால்களை உயர்த்தி உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். சில பாம்புகள் மணலுக்குள் மறைந்து இரையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. அதை போல பாலைவனத்தின் மிகப்பெரிய பாலூட்டிகளில் பாலைவன யானைகளும் முக்கியமானது. இவை சாதாரண ஆப்பிரிக்க யானைகளைப் போல அல்ல. பல நாட்கள் தண்ணீர் இல்லாமலும் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்தும் உயிர் வாழக்கூடிய தகவமைப்பை பெற்றிருக்கிறார்கள். வறண்ட ஆற்றுப்படுகைகளில் வளரும் மரங்களையும் செடிகளையும் உணவாக உட்கொண்டு வாழ்கிறார்கள். இந்த பகுதிகளில் உலக புகழ்பெற்ற பாலைவன சிங்கங்களும் வாழ்கின்றன. மற்ற சிங்கங்களை விட மிகப்பெரிய பரப்பில் சுற்றித்திருந்து வேட்டையாடும் இவை சீல்கள் முதல் ஜெம்ஸ்போக் மான்கள் வரை பல உயிரினங்களை வேட்டையாடுகிறார்கள். அதை போல பிரவுன் ஹைனா, கருப்பு முதுகு நரி, ஜெம்ஸ்போக், ஸ்பிரிங் போக், ஒட்டகச்சிவிங்கி மற்றும் காட்டு கழுதைகள் போன்ற விலங்குகளும் இந்த கடுமையான சூழலில் வாழ்கிறார்கள். அதை போல வானத்தில் பல வகையான கடற்பறவைகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன. கேப் கார்மரண்ட், கேப் கார்னட், ஒயிட் பெலிகன்ஸ், கெல்ப்கள், ஹாட்லாப்கள் மற்றும் பல வகையான டென் பறவைகள் இந்த கடற்கரையில் இனப்பெருக்கம் செய்து வாழ்கிறார்கள். கடலின் வளமான மீன் வளமே இவற்றின் வாழ்க்கைக்கு அடிப்படை. அதே சமயம் கடலுக்குள்ளோ இன்னொரு உலகம் மறைந்திருக்கிறது. பெங்குவேலா குளிர் நீரோட்டம் காரணமாக கடலில் மீன்கள் அதிகமாக காணப்படுகின்றன. அவற்றை தொடர்ந்து கேப்பர் சீல்கள் லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் இங்கு காலனிகளாக வாழ்கிறார்கள். ஹம்பேக் திமிங்கலங்கள், சவுத் ரைட் திமிங்கலங்கள், டால்பின்கள், சுறாக்கள் மற்றும் சில நேரங்களில் ஆர்கா திமிங்கலங்களும் இந்த கடற்கரையை வந்து அடைகிறார்கள். கடலும் பாலைவனமும் இணைந்த இந்த உணவுச் சங்கிலி உலகிலேயே மிகவும் தனித்துவமான ஒன்று. ஸ்கெலிட்டன் கோஸ்ட் பல நூற்றாண்டுகளாக ஜான் மற்றும் ஹிம்பா போன்ற பழங்குடியின மக்களின் வாழ்க்கையோடு தொடர்புடையதாகவும் இருந்து வருகிறது. இன்று தேசிய பூங்காவின் பெரும்பாலான பகுதிகளுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட அனுமதி மட்டுமே வழங்கப்படுகிறது. இதனால் இயற்கை சூழல் மற்றும் அரிய உயிரினங்கள் பாதுகாக்கப்பட்டும் வருகின்றன. உலகம் முழுவதிலும் இருந்து ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் இயற்கை ஆவணப்பட குழுக்கள் இந்த பகுதியை தொடர்ந்து ஆய்வு செய்தும் வருகிறார்கள். ஆக ஸ்கெலிட்டன் கோஸ்ட் என்பது வெறும் கப்பல் சிதிலங்களின் கடற்கரை அல்ல. கடல், பாலைவனம், பனிமூட்டம், அரிய தாவரங்கள், தகவமைத்த பூச்சிகள், பாலைவன விலங்குகள், கடற்பறவைகள், லட்சக்கணக்கான சீல்கள் மற்றும் வளமான கடல்வாழ் உயிரினங்கள் இணைந்து உருவாக்கிய பூமியின் மிக வித்தியாசமான உயிரியல் உலகங்களில் இதுவும் ஒன்று. உயிர் வாழ்வது சாத்தியமற்றதாக தோன்றும் இடத்தில் கூட இயற்கை தனது சொந்த விதிகளால் வாழ்க்கையை எவ்வளவு அற்புதமாக உருவாக்க முடியும் என்பதை ஸ்கெலிட்டன் கோஸ்ட் அமைதியாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறது.